வரலாறு என்னை விடுதலை செய்யும். அடிமை செய்யப்பட்டிருந்த கியூப நாட்டை விடுதலை செய்வதற்காக போராடியது குற்றம் என்றனர் ஆதிக்க சக்திகள். அப்போதுதான் இந்த கர்ஜனை எழுந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ தான் இப்படி சீறினார். கியூபா என்ற சிறிய தீவின் இதயத்திலிருந்து உலகத்திற்கே உத்வேகமாக வாழ்ந்து மறைந்த தோழர் ஃபிடல் காஸ்ட்ரோ. புரட்சிக்கு முன் கியூபா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் சொகுசு விளையாட்டரங்கமாக இருந்தது. அந்த நாட்டின் வளமான நிலங்களில் 90% அமெரிக்க நிறுவனங்கள் ஆக்கிரமித்திருந்தன. கியூப மக்களின் 70% பேருக்கு கல்வி அறிவு இல்லை. சர்க்கரை, புகையிலை, நிக்கல் என எல்லாவற்றையும் அமெரிக்க வியாபாரிகள் கொள்ளையடித்தனர். பட்டிஸ்டா என்ற கொடுங்கோலனின் அரசாங்கம் மக்களை வாட்டி வதைத்தது. இந்த அநீதிக்கு எதிரான கலக குரல்களை புரட்சியின் எழுச்சியாக்கினார் ஃபிடல் காஸ்ட்ரோ. 1953ஆம் ஆண்டில் நிகழ்த்தப்பட்ட மொன்கடா தாக்குதல் வீழ்த்தப்பட்டாலும் அதுவே ஒரு சிறந்த தொடக்கமாக அமைந்தது. சிறையில் அடைக்கப்பட்ட ஃபிடல் காஸ்ட்ரோவை ஒட்டுமொத்தமாக அடக்கிவிட முடியவில்லை. 1956ஆம் ஆண்டில் 82 புரட்சியாளர்களை ஏற்றியபடி ஒரு சிதைந்த கப்பல் புரட்சிகர போராட்டத்திற்காக புறப்பட்டது. 3 ஆண்டுகள் கடுமையான கொரில்லா யுத்தமும் விடாப்பிடியான போராட்டமும் வெற்றியை கொடுத்தது. 1959 ஜனவரி 1 புரட்சி வென்றது. சர்வாதிகாரி பாட்டிஸ்டா தப்பியோடினான். 2008ஆம் ஆண்டு வரை கியூபாவை வழிநடத்தினார் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஓய்வுக்கு பின் 2016ஆம் ஆண்டு 90 வயதில் காலமானார். புரட்சியின் வெற்றிக்கு பின் ஃபிடல் அந்த நாட்டின் அரசுக்கு தலைமையேற்றார். பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் வசம் இருந்த நிலம் 1,00,000 விவசாயிகளிடம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. வேளாண்மை நவீனப்படுத்தப்பட்டது. இன அடிப்படையிலான பாகுபாடுகள் ஒழிக்கப்பட்டன. சமூக விரோத செயல்கள் ஒழிந்தது. எழுத்தறிவு பிரச்சாரத்தை மக்கள் இயக்கமாக்கியது. உலக தலைவராக ஃபிடல் இனவெறிக்கு எதிராக தன் சொந்த நாட்டில் மட்டுமல்லாமல் உலக அரங்கிலும் உறுதியாக நின்றார். அல்ஜீரியா, சிரியா, காங்கோ, அங்கோலா, எத்தியோப்பியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் காலனிய எதிர்ப்பு, தேசிய விடுதலை போராட்டங்களுக்கு நேரடியாக ஆதரவை வழங்கியது கியூபா. புரட்சிகர இயக்கங்களின் மீது கியூபாவின் அரசியல் செல்வாக்கும் தாக்கமும் ஃபிடல் காஸ்ட்ரோவை உலகின் மாபெரும் புரட்சிகர அடையாளமாக்கியது. சர்வதேசியமில்லாமல் கியூப புரட்சி இல்லை. சர்வதேசியவாதியாக இருப்பது மனிதநேயத்துடன் நம் கடனை தீர்த்து கொள்வதே ஆகும் என்றார் ஃபிடல் காஸ்ட்ரோ. இதனால்தான் கியூபா என்றாலே கதி கலங்குகிறது அமெரிக்கா. கியூபாவின் புரட்சி அரசாங்கத்தை வீழ்த்த தன்னாலான எல்லா முயற்சிகளையும் இன்று வரைக்கும் முயற்சிக்கிறது. 1960ஆம் ஆண்டில் பிரெஞ்சு கப்பல் கியூபாவை தாக்கியது. விடுதலை என்பது தாய்நாடு, தாய்நாடு அல்லது மரணம் என்று உறுதி காட்டி எதிர்த்து வீழ்த்தியது ஃபிடலின் படை. இந்த உறுதியான செயல்பாடுகளே அவரை உண்மை புரட்சியாளர் ஆக்கியது என்றார் சே குவேரா. CIA என்ற அமெரிக்க உளவு நிறுவனத்தால் 634 முறை கொலை முயற்சியை எதிர்கொண்டு மீண்ட உண்மையான சிம்ம சொப்பனம் ஃபிடல். புரட்சிக்கு முன் கியூபாவிலிருந்து 73% ஏற்றுமதிகள் அமெரிக்காவிற்கு சென்றன. அமெரிக்காவில் இருந்து 70% தேவைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனால் அமெரிக்கா தனது தாக்குதலை பொருளாதார முனைக்கு மாற்றியது. அமெரிக்கா மட்டுமல்லாது அதன் நட்பு நாடுகளும் கியூப வர்த்தகத்தை புறக்கணித்தார்கள். ஏகாதிபத்தியவாதிகள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள், ஏனென்றால் நாம் அவர்களுக்கு எட்டும் தொலைவில் இருந்து கொண்டு ஒரு சோசலிச புரட்சியை உண்டாக்கியுள்ளோம். ஃபிடல் காஸ்ட்ரோ தாக்குதல்களை எதிர்கொண்டு கியூபாவை ஒரு முன்னுதாரணமாக மாற்றினார். பல்வேறு நெருக்கடிகள், அமெரிக்க அரசின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கியூபா கல்வியில் சாதித்தது. வெறும் 10 ஆண்டுகளுக்குள் 100% கல்வி அறிவை தன் மக்களுக்கு வழங்கியது. மருத்துவத்தை பொதுவாக்கியது. உலகத்தரமான மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியது. ஏழை நாடுகளுக்கு மருத்துவ கல்வியை வழங்கி வருகிறது. நீண்ட ஆயுளை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்கியது. பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் மருத்துவ உதவியை ஏற்றுமதி செய்தது. கியூபாவில் பிறக்கும் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைத்து அதிலும் அமெரிக்காவை விஞ்சியது. உலக அமைதிக்காக முன்னணி போராளியாக நின்றது. பாதிக்கப்படும் மக்களின் பக்கமும் நாடுகளின் பக்கமும் உறுதியாக நின்றது கியூபா. ஃபிடல் கூறினார்,
வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று. வரலாறு அவரை இதயக்கூட்டில் சிறை வைத்து விட்டது. லாபத்திற்கு முன் மனிதநேயம், போட்டிக்கு பதில் ஒத்துழைப்பு, தனிமனித சுதந்திரத்துடன் கூட்டு பொறுப்பு என்று சமூக நீதிக்கான விளக்கத்தை ஃபிடல் வழங்கினார். நண்பர்களே, கியூபாவிற்கு ஆதரவு என்பது வெறும் அரசியல் அல்ல, அது மனிதநேயம், அது நீதிக்கான குரல், அது ஒரு சிறந்த உலகத்திற்கான கனவு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக 11 மில்லியன் கியூப மக்கள் காட்டிய துணிவை நாம் கொண்டாட வேண்டும். ஃபிடல் காஸ்ட்ரோ வெறும் ஒரு தலைவர் அல்ல, அவர் நமக்காக கனவு கண்டவர். அந்த கனவு வெல்லட்டும். வாழ்க கியூபா, தொடரட்டும் புரட்சி.